Hi friends, welcome to my channel Priya Ideas. நம்ம இன்னைக்கு என்னோட மெடிசன் பாக்ஸ் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க வேண்டிய விஷயத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று மெடிசன் பாக்ஸ் தான். ஏன்னா நம்ம அவசரத்தில் டக்குன்னு அதுலேருந்து எதுவாக இருந்தாலும் எடுக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பாக்ஸ் நான் இதுக்காக தனியாக காசு போட்டெல்லாம் வாங்கலை. நான் பையனோட யூகேஜி ப்ராஜெக்டில் இந்த பெரிய பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் நான் அப்படியே மெடிசன் பாக்ஸாக ஆக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு கடையிலேருந்து காசு போட்டு வாங்காமல் வீட்டில் இருக்கிறதையே ஆர்கனைசராக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஈவன் இதில் உள்ளே வச்சுருக்க பாக்ஸஸ் எல்லாம் கூட நான் கடையில் காசு போட்டு வாங்கலை. இது உள்ளே நான் வச்சுருக்க இந்த பிளாக் பாக்ஸ் வந்து என்னோடய மொபைல் வந்து பேக் பண்ணி வந்த பாக்ஸ். அதை நான் தூக்கி போடாமல் அப்படியே இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணுறேன். சரி வாங்க இதில் என்ன வச்சுருக்குன்னு பார்க்கலாம். இது எங்களோட மெடிசன் பாக்ஸ். நாங்கள் யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் எல்லாம் தான் இதில் இருக்குது. பேக் பெயின் ரோலான் ஸ்ப்ரே இருக்குது, பெரியவங்க யூஸ் பண்ணுற காஃப் சிரப், தைலம், அப்புறம் நம்ம ரெகுலர் காமனாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மெடிசன்ஸ், அயோடெக்ஸ், விக்ஸ், டைகர் பாம், இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சிசர், பெரியவங்க யூஸ் பண்ணுற நெயில் கட்டர், பேர்ன் ஆன அந்த ஆயின்மெண்ட், பீட்டாடின் ஆயின்மெண்ட், அவ்வளோதான். இதெல்லாம் தான் எங்களோடதில் இருக்குது. இப்போ தம்பியோட பாக்ஸில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நான் மெடிசன் பாக்ஸை மேலே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கல. ஏன்னா டக்குன்னு நமக்கு எதாவது வேணும்னா இந்த மாதிரி இருந்தால் தான் ஈஸியாக எடுக்க முடியும். இதை ட்ராவில் நான் உள்ளார அப்படியே வச்சு ட்ராவை க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா தம்பியோட லோஷன்ஸ் இருக்குது, அவனோட காமன் கோல்டு ஃபீவர் அந்த மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ளஸ் அவனோட நெயில் கட்டர், அவனோட தெர்மாமீட்டர், அவனுக்குன்னு தனியாக ஒரு சிசர், இதெல்லாம் தான் நான் இதில் வச்சுருக்கேன். நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். பெரியவங்களோட நெயில் கட்டர் நான் தனியாக அந்த பாக்ஸில் வச்சுருந்துருப்பேன். அதே மாதிரி தம்பியோட நெயில் கட்டர் இதில் தனியாக வச்சுருக்கேன், அவ்வளோதான். இன்னொரு விஷயம், எனக்கு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்க ஒருத்தவங்க ஷேர் பண்ணது, அது எந்த அளவுக்கு ட்ரூன்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு மெடிசனோட எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது அது அன்ஓப்பன்டு பாட்டிலுக்கு தான். பட் அதை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதை 1 மந்த்க்குள்ளே யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதில் May 2025 போட்டிருக்கு. நான் இதை ஓப்பன் பண்ணாமே வச்சுருந்தா May 2025 வரைக்கும் நான் யூஸ் பண்ணலாம். பட் சப்போஸ் நான் இதை இப்போ Feb 2024 ஓப்பன் பண்ணிட்டேன்னா இதை நான் March 2024 யூஸ் பண்ணிடணும். அப்போ தான் அது அதோட எஃபெக்ட் இருக்கும்னு சொன்னாங்க. இது எனக்கு லாஜிக்கலாக ரைட்டுன்னு பட்டதுனால நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். யாராவது இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ண இஷ்யூ. என்னென்னா நம்ம இந்த மாதிரி டேப்லெட் வாங்கி வச்சுருப்போம், அதை நம்ம அப்படியே பிரித்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதில் பேக் சைடில் எக்ஸ்பைரி டேட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அதையும் நம்ம தெரியாமல் பிரித்து யூஸ் பண்ணிடுவோம். ஸோ கடைசியாக ஒரு 4 டேப்லெட் அந்த மாதிரி மீதி இருக்கும்பொழுது நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா அதில் எக்ஸ்பைரி டேட் இருக்காது. ஸோ இது எக்ஸ்பைர் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரியாமல் அந்த கன்ஃபியூஷன்லேயே நம்ம சாப்பிட்ருவோம். ஸோ இந்த இஷ்யூவை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ நான் இந்த மாதிரி டேப்லெட் வாங்கினா அதை ஜிப்லாக் பவுச்சில் போட்டு அதில் ஸ்டிக்கர் ஒட்டி அந்த எக்ஸ்பைரி டேட்டை அது மேலேயே எழுதி வச்சிடுறேன். இப்போது நாம் இதில் எந்த டேப்லெட்டை வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த செட் ஆஃப் டேப்லெட் முடிஞ்சு வேறு வாங்கினோன்னாலும் அந்த புது எக்ஸ்பைரி டேட்டை ஸ்டிக்கரில் எரேஸ் பண்ணிவிட்டு எழுதி வச்சிடலாம். இதுவும் அதே தான், சிட்ரஸின் டேப்லெட். இதுலேயே நான் எக்ஸ்பைரி டேட் எழுதி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நார்மலாக இந்த 2 டேப்லெட் தான் நான் ஸ்டாக் வச்சுருப்பேன், கோல்டுக்கு 1, ஃபீவருக்கு 1ன்னு. அடுத்து நான் பட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மெடிசன் மெஷர் பண்ணி ஊற்றுற அந்த மெஷரிங் கப்ஸு. ஃபஸ்ட்டு இதை நான் அப்படியே ஓப்பனாக தான் மெடிசன் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். நான் அப்படி பண்ணால் எல்லாம் டஸ்ட் ஆகிடுதுங்கிறதுனால இப்போ இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பவுச்சில் நான் போட்டு வச்சுருக்கேன். இது காட்டன் கொஞ்சமாக எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். காட்டன் ரோல் ஆல்ரெடி இருக்குது. இது எதுக்காகனா வெளியில் நம்ம ஒரு ஓப்பனாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறோம், இல்லை நைட் பனியில் வெளியிலலாம் போகிறோன்னா பையனுக்கு காது வலி வரும். அதுக்காக நான் இதை அப்படியே டக்குன்னு எடுத்து ஹேண்ட்பேக்கில் போட்டு போயிடுவேன். இதுவுமே நம்ம ஃபுட் பேக் பண்ணி வர கண்டெய்னர்ஸ் தான், நான் தனியாக எதையும் வாங்கலை. அடுத்து இது பேண்டேஜ் கிளாத்து, ப்ளஸ் நான் காஸ் கூட வச்சுருக்கேன், ஏதாவது புண்ணில் மருந்து வச்சு கட்டணும்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இது வந்து நம்ம பல்ஸ் ஆக்சிமீட்டர், அந்த கோவிட் டைமில் எல்லாருக்குமே ஒரு ரவுண்ட் ஃபீவர் வரவும் அப்போ வாங்கினது. என்றைக்காவது ஒரு நாள் தேவைப்படும்னு அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். இது விளக்கெண்ணெய் எதுக்கு மெடிசன் பாக்ஸில் வச்சுருக்கேன்னா நைட்டில் ஏதாவது பையன் வயிறு வலிக்குது அந்த மாதிரிலாம் அழுதான் நம்ம பெட்ரூம் டோர் லாக் பண்ணிவிட்டு நைட் தூங்கிட்டு இருப்போம், நம்ம கிச்சனுக்கு போய் எடுக்கணுங்கிறதுக்காக இதுலேயே வச்சுருக்கேன். அடுத்து இது கிரிப் பேண்டேஜ். நான் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணேன், அதனால் பத்திரமா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இது கூட நான் சும்மா அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸை தான் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். இது எங்கள் எல்லாரோட ப்ரெஸ்கிரிப்ஷனும் இதில் போட்டிருக்கேன். அவங்கவுங்க நேம் ஒட்டி நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். எதுக்குன்னா நம்ம டக்குன்னு அவசரத்தில் டாக்டர்கிட்ட கிளம்பும் பொழுது ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸை தேடக்கூடாதுங்கிறதுக்காக டேட் வைஸ் வச்சு அதை இதுக்குள்ளே போட்டிருக்கேன். இதுவுமே நான் தனியாலாம் வாங்கலை, நம்ம அந்த இன்னர்ஸ் இல்லைன்னா அந்த மாஸ்க்கெலாம் வாங்குவோம் இல்லையா, அது கூட வர்ற அந்த பவுச்சஸ் தான் இது. ஹேங்கர் ஹூக்கோடையே வருது. நாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கும் பொழுது இன்னொரு அட்வான்டேஜ், நமக்குமே லாஸ்ட்டாக எப்போ டாக்டர்கிட்ட போனோம், என்ன மெடிசன் கொடுத்தாங்கங்கிற ஒரு ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெடிசன் பாக்ஸை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணுன்னா எவ்ரி 2 to 3 months ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி எக்ஸ்பயர் ஆன மெடிசன் எல்லாம் வெளியில் எடுத்துருங்க. அப்போ தான் தேவையானது மட்டும் உள்ளே இருக்கும், நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும்.
இதுவுமே நான் முக்கியமாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது என்னோடய பழைய டைகர் பாம் பாட்டில். அதை நம்ம யூஸ் பண்ண அது மேலே இருக்க அந்த ஸ்டிக்கர் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அதோட எக்ஸ்பைரி டேட் இருக்கா இல்லையான்னு தெரியல. எனக்கு யூஸ் பண்ணுறது டவுட்டாகவே இருந்துச்சு. அதனால் நான் இப்போ புதுசாக ஒன்று வாங்கிட்டேன். எனிவே அதையும் நம்ம யூஸ் பண்ண கண்டிப்பாக அந்த லேபிளும் பிரிஞ்சிரும்னு தெரியும். அதனால் அதோட பாக்ஸ் அட்டை மாதிரி வரும் இல்லையா, அதில் எக்ஸ்பைரி டேட் இருந்தது. அதை கட் பண்ணி நான் இந்த பாட்டிலோட பாட்டமில் ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ அதை ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இனி பிரிஞ்சு வராது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது என்னானாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் பிரிஞ்சு வராது. ஸோ இதை கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எக்ஸ்பைரி ஆனதை தெரியாமல் நம்ம பாட்டுக்கு அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இதை சொல்கிறேன். அடுத்து இது அன்ஓப்பன்டு மெடிசன்ஸ். பையனோடது எப்போ ஒரு செட்டு ஸ்டாக் வச்சுருப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதுவுமே சும்மா ஸ்நாக்ஸ் வந்த பாக்ஸ் தான். அதில் எல்லாத்தையும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து எதையாவது எடுத்து யூஸ் பண்ணிட்டேன்னா இந்த நியூ மெடிசன்ஸ் எடுத்து அதில் வச்சுட்டு இதுக்கு ரீஸ்டாக் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு இது என்னோடய ட்ராவல் பேக். நம்ம எங்கேயாவது எமர்ஜென்சியாக ஊருக்கு கிளம்புறோம் இல்லை ஏதாவது ட்ரிப் போகிறோம் அப்படின்னாலாம் ஒரு டைமும் நம்ம என்னெல்லாம் மெடிசன் வேணும்னு பார்த்து எடுத்து வச்சுட்ருக்கணும். ஒரு சில இதை அவசரத்தில் மறந்துடுவோம். ஆனால் இதில் நான் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு செட்டு வச்சுருக்கேன். அப்போ நம்ம வெளியில் கிளம்புனோன்னா டக்குன்னு இதை மட்டும் கேரி பண்ணிவிட்டு போனால் போதும். தம்பியோட மெடிசன், எங்களோட மெடிசன் எல்லாமே நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். காமனாக நமக்கு தேவைப்படுற விக்ஸ், அயோடெக்ஸ், காட்டன் ரோல், பேண்டேஜ் கிளாத், அப்புறம் நமக்கான கோல்ட் அண்ட் ஃபீவர் மெடிசன்ஸ், அப்புறம் தம்பிக்கான கோல்ட் அண்ட் ஃபீவர் மெடிசன், டெட்டால், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இப்படி பேக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவசரமாக எடுத்துகிட்டு போகும்பொழுது எதையும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து எதையாவது நான் யூஸ் பண்ணிட்டேன்னாலும் திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருவேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி மெடிசன் பாக்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வைப்பீங்கிறதையும் ப்ளஸ் இதில் நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தால் அதையும் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பர் ஐடியாஸ் தெரிஞ்சுக்க பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் இமீடியட்டாக உங்களை சேரும்.